ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு படம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் வருகையால் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை முடிச்சுட்டு இப்போ சினிமா விட்டு விலகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே சொல்லிட்டாரு. இதனால் ரசிகர்கள் ஒரு பக்கம் அப்செட்டில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக சேவை செய்ய வராரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில் ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியாக இருந்துச்சு. ஆனால் சென்சார் இஷ்யூவால் படம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாய்தா மேலே வாய்தா போய் கடைசியாக எலெக்ஷனுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்க படத்தை நெட்டில் லீக்கும் பண்ணிட்டாங்க. இதனால் ரசிகர்களும் சரி, தயாரிப்பாளரும் சரி, தளபதியும் சரி ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க. சைபர் கிரைமும் பார்த்தீங்கன்னா லீக் பண்ணவங்களில் 6 பேரை கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஆமாங்க, கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு படம் லீக் ஆனதுனால நிறைய நஷ்டம் ஏற்பட்டதுனாலையும் இதனால் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்காக பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவல் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்ததாக படம் நடிக்க வருவார். இல்லைனா பார்த்தீங்கன்னா அரசியலில் தான் முழுக்க கவனம் செலுத்துவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அடுத்த படத்துக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த படத்தை அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இந்த மூவரில் யாருன்னா ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி அடுத்ததாக படம் நடிக்க போகிறாரா இல்லையா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.